கேப்டன் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கம். போன வாரம் ஃபிலிம் இல்ல அவார்ட் நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் விமர்சனம் எழுதி லெட்டர் போட்டீங்க. அவங்க அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரமும் ஒரு சூப்பரான அவார்ட் தர போகிறோம். அது கொடுக்கறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம ஷோக்கு போகலாம். இந்த வாரம் நம்ம ஃபிலிம் அவார்டில் கொடுக்க போகிற அவார்ட் பெஸ்ட் டெத் அவார்ட். என்னடா டெத்துன்னு சொல்கிற பார்க்குறீங்களா? ஆமாங்க, தமிழ் சினிமாவில் யார் சம்மந்தமே நம்ம நிறைய பேர் சாகிறாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம அவார்ட் தர போகிறோம். போட்டியாளர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. இதில் முதல்ல நம்ம போட்டியில் கலந்துக்க போகிறது பறவை முனியம்மா மேடம் வந்திருக்காங்க. அவங்க எப்படி சம்மந்தமே இல்லாமல் சாவ போகிறாங்கன்னு தெரியல. வாங்க மேடம். மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே இனி விசிலு பறக்கும் தானே என் பேர அடி மதுர வீரன் தானே. வாங்க பறவை முனியம்மா மேடம், இது வந்து சிறந்த சிங்கிங்கான அவார்டு இல்லை. நீங்கள் பாட்டு பாடுறீங்க மதுரை வீரன் தானேன்னு, அந்த பாட்டெலாம் பாடாதீங்க. யார் சம்மந்தமே இல்லாமல் சாகுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் அவார்டு தர போகிறோம். அது சம்மந்தமாக எதனா பண்ணுங்கள் மேடம். நான் எப்படிங்க வந்தேன்? இது சினிமா கிளைமேக்ஸ் எடுக்கிறதுக்காகவே கட்டாம விட்ட பில்டிங் ஆச்சே. ஐயோ, கட்டி போட கூட தெரியாமல் தூங்கிட்டு இருந்திருக்கேன். நான் ஒரு சரியான இடியட். Yes, I love this idiot. I love this lovable idiot. அசிங்கமா இருக்கு. Darling, இப்படியே இன்னும் 2 ரவுண்ட் ஸ்லோ மோஷன்ல சுத்துனா லூஸ் மோஷன் ஆயிடும் பாட்டி. இன்னொரு வாட்டி என்ன பாட்டின்னு கூப்பிட்டீங்க நான் செத்துருவேன் தான். நீ இன்னொரு வாட்டி என்ன அத்தான்னு கூப்பிட்டா அப்புறம் நான் செத்துருவேன் பாட்டி. அப்படிலாம் சொல்லாதீங்க தான். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? எனக்கு கறி நாள் இல்ல, நம்ம கல்யாண நாள். அதான் உங்களை நான் கடத்திட்டு வந்துட்டேன். ஆமா பாஸ், அதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ஏன்டா ஆப்பிரிக்கா பஃபுன் குரங்க ஆயாக்கு அழுகு துணியை துவைச்சு கொடுத்தா அது ஹெல்ப். ஒரு ஹேண்ட்ஸமான பையனை கொடுத்தாடா உன் ஹெல்ப். அண்ணனை திட்டாதீங்க. அண்ணனா? ஆமா பாஸ், தங்கச்சி எனக்கு ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்து இந்த கல்யாணம் மேட்டரை முடிக்க சொன்னாங்க. ஒரு கோட்டருக்காக என்ன மாட்டி விட்ட பரவாயில்ல. ஆனா வயசான கிளவிய போய் தங்கச்சின்னு சொல்ற பாரு, சத்தியமா சொல்றேன்டா உனக்கெல்லாம் சமுதாயத்துல சோறு கிடைக்காதுடா. அதை விடுங்க.
முதல்ல இந்த பாலை குடிங்க. என்ன பிள்ளை மாதிரி அடம் டார்ச்சர் பண்ணாத பாட்டி, சத்தியமா சொல்றேன், உன் புருஷாவிலாம் என் உடம்புல இல்ல. அன்னைக்கு உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நான் அந்த மாதிரி நடிச்சேன். அட பரதேசி பேல, இது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. அந்த பாவி மனுஷனோட சேர்ந்து வாழத்தான் முடியல. சேர்ந்து சாகலாம் நினைச்சு பால்ல விஷத்தை கலந்து பாதியை நான் கொடுத்து மீதியை உனக்கு கொடுத்துட்டேன். என்னது பால்ல பாய்சனா? ஆமாண்ணே. டேய் நான் வாயா, குடிச்சது நானு, நீ ஏன்டா குயோ முயோன்னு முக்குற? அது இல்ல பாஸ், கோட்டருக்கு வாட்டர் இல்லைன்னு இந்த பால்ல மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கு பதிலா உங்களுக்கு கஞ்சி தண்ணி கொடுத்துட்டேன் பாஸ். அண்ணா அண்ணா, நான் பெரிய லெவல்ல தப்பிச்சிட்டேன். பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி சேர்ந்து செத்து போயிருக்காங்க. இந்த மூஞ்சிங்களுக்கெல்லாம் பாசமலர் பாட்டு போட்டாலும் யாரும் அழ மாட்டாங்க. சேஞ்ச் தி சாங். வாழ்த்துக்கள் பறவை முனியம்மா மேடம். முதல் முறையாக நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சூப்பராக கலந்து சூப்பராக நடிச்சிங்க. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் மேடம். சிறந்த டெத் அவார்ட் சொல்லியிருக்கோம். ஆமாங்க, சம்மந்தமே இல்லாமல் படத்தில் நிறைய பேர் செத்துருப்பாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம அவார்டு தர போகிறோம். அந்த வரிசையில் இப்போ வந்து நம்மளோட சுப்ரீம் ஸ்டார் வந்திருக்காரு. வாங்க சார். வாங்க. சரத்குமார் சார் சொன்னேன், நீங்கள் விஜயகுமார் சாரை சேர்த்து கூட வந்துட்டு 2 பேரும் பாட்டு பாடி ரொம்ப ஜாலியாக சுற்றுனீங்க. இது சிறந்த டெத்துக்கான அவார்டுன்றதால நீங்கள் 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்க சார். போயிட்டு வரேன்னு சொல்லாம போக மாட்டீடா. என்ன பாடுறா, என்ன பாடுறா. அவளுக்கு நான் என்னடா பதில் சொல்ல போறேன்? அவன் ரோஷக்காரனா? நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும் உசுரைய விட்டுட்டானா? முத்தையா எனக்காக உசுரைய கொடுத்துட்டானா? அவருக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போறேன்? முத்தையா 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 வாழ்த்துக்கள் சரத்குமார் சார், விஜயகுமார் சார். நீங்கள் 2 பேருமே சூப்பராக உங்களோட ஆக்டிங்கை வெளிப்படுத்தினீங்க. அதுவும் சரத்குமார் சார் அப்படியே திரும்பி கீழே வந்து இறந்தார். உங்களுக்கு எங்களோட ஃபிலிம் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். சம்மந்தமே இல்லாமல் டெத்தாரவங்க நம்ம அவார்ட் தர போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்த போட்டியாளர் 2 பேருமே சூப்பராக பண்ணாங்க. இப்போ அடுத்து வர போட்டியாளர் நம்மளோட டிஆர் சார் வந்திருக்காரு. வாங்க சார். வாங்க டிஆர் சார். நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. இது வந்து சம்மந்தமே இல்லாமல் சாவங்களுக்கு நாங்கள் அவார்டு தரோம் சார். அது ரிலேட்டடாக எதனா பண்ணுங்க சார். இப்போ வேணா எம்எல்ஏவா இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு தேர்தல் வந்தால் நிற்பல. எந்த முகத்தை வச்சுட்டு மக்களை சந்திப்பேன்? இதுக்கு மேல எவனாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க மொத்த பேரையும் பொழுதுருவன். ஜாக்கிரதை. அவர் என்ன வேணும் பட்டாரு? அவர் தங்கச்சி அந்த பையனை லவ் பண்ணி தொலைச்சிருச்சியா? வேற வழி இல்ல, அவனுக்கே கட்டி வச்சுட்டாரு. என்னமா ஆளாளுக்கு வந்து அவரை கேள்வி மேல கேள்வியா கேட்டு இருக்கிறீங்க. உன் பிள்ளைக்கு வேற பொண்ணு கிடைக்கும். போ. நீ ஒன்னும் கவலைப்படாத வீரா. யாரு என்ன ஒன்னும் சொல்லி போட்டோம், நீ கவலைப்படாதே இரு. வாக்கு தவறினதுக்காக உயிரை விட்டுட்டியா வீரா? வீரா
மூச்சே பாசம் வச்சா வச்சதுதான் விரட்டி பாரு போவாதுதான் உனக்காரிக்கு ஓராயிரம் பேர் இருப்பாங்க அது என்ன மட்டும் நீ எப்படித்தான் தெரிவு செஞ்சே நாட்டில் பல முறை வருவது தேர்தல் ஒரு முறை வருவது காதல். வாழ்த்துக்கள் டிஆர் சார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டெத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. சேரில் உட்காந்துங்க அப்படியே தலையை சாச்சிங்க. அதில் என்ன கொடுமைனா மும்தாஜ் மேடமும் காலில் வந்து கரெக்டாக இருந்தாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த அவார்டை வாங்க, உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஆர் சார் பார்த்தீங்க சூப்பராக சம்மந்தம் இல்லாமல் இறந்தார். இப்போ அடுத்து போட்டியாளரும் நம்ம சரத்குமார் சார் தான் வராரு. ஏன் இவர் அதிகமாக வராருன்னா, இவர் நிறைய படங்களில் இந்த மாதிரி நிறைய சீன் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் சீன் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பெஸ்ட்டோ எதுவோ அதுதான் நம்ம அவார்ட் தர போகிறோம். அந்த வரிசையில் இப்போது எந்த சீன் பண்ண போகிறது தெரியல. வாங்க சார். அவசரப்பட்டீங்களா? நான் அவசரப்படலையா, நீதாயா அவசரப்பட்டுட்ட. டீச்சரை கொண்டதுல இருந்து எல்லா தப்பையும் பண்ணது என்ற மாமன் தண்டனை அனுபவிக்கிறது ஒன்ற தம்பி. நீதாயா அவசரப்பட்டு தப்பான தீர்ப்பை சொல்லிட்ட. நீங்க தான் அவசரப்பட்டுட்டீங்க. நாட்டாம பரம்பரையில தவறான தீர்ப்பை சொல்லிட்டாங்கிற பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க சொன்ன தீர்ப்பு சரிதானே. அத்தை சொன்னத நீங்க மனசுல வச்சுக்காதீங்கண்ணே. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே அண்ணே ராசா அண்ணே ஐயா ஐயா, நீ நீதி வழங்கல தப்பு இல்லையா. நான் தாயா தப்பா சொல்லிட்டேன், நான் தாயா தெரியாம சொல்லிட்டேன். ஐயா ஐயா. வாழ்த்துக்கள் சரத்குமார் சார். மனோரமா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நீங்கள் உயிரை விட்டுட்டீங்க. அதுவும் கையில் இருந்த காப்பு எப்படி கைட்டி வந்ததுன்னு தெரியல. நீங்கள் ரொம்பவே சூப்பராக பண்ணீங்க. உங்களுக்கு எங்களோட ஃபிலிம் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். இந்த வார ஃபிலிம் அவார்டில் சம்மந்தமே இல்லாமல் யார் இறந்து போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்க போகிறோன்னு சொன்னோம். போட்டி ரொம்பவே சுறுசுறுப்பாக போச்சு. நிறைய பேர் சம்மந்தம் இல்லாமல் இறந்தாங்க. இதில் யார் இன்றைக்கி இந்த அவார்டை தட்டிட்டு போகிறது தெரியல. வாங்க பார்க்கலாம். எல்லாமே போன் தங்கச்சி அவதானே போகும் மூச்சே. யார் அவார்டு வாங்கினா பார்த்தீங்க? ஆமாங்க, சம்மந்தமே இல்லாமல் இறந்து போனதில் இவங்க தான் சூப்பராக பண்ணாங்க. நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க இவங்களுக்கு அவார்டு கொடுக்க சொல்லி. அதனால் வேறு தவிர்க்க முடியாத காரணத்தால் இவர் இந்த வாரம் அவார்டை தட்டிட்டு போகிறாரு. உங்களுக்கு எங்களோட ஃபிலிம் அவார்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள் சார். ஃபிலிம் அவார்டில் அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.